சங்கர ஜெய ஜெய சங்கர நம்ம பெரியவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அம்மையாய் அப்பனாய் அர்த்தநாரியாய் ஹரியுமாய் ஹரணுமாய் சங்கர நாரணனாய் ஆதியாய் அந்தமாய் ஆதிசங்கரனாய் எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருள் உன்னை எங்கெங்கோ தேடினேன் கண்டு கொண்டேன் என்னுள்ளே என் மகா பெரியவா. எல்லாருக்கும் நமஸ்காரம். இப்போ நான் சொன்ன இந்த வரிகளில் கண்டு கொண்டேன் என்னுள்ளே உன்னை ஸ்ரீ மகா பெரியவா அப்படின்னு சொல்லி சொன்னேன். பெரியவா பரம்பொருள் நமக்குள்ள இருக்கா அப்படின்றத நம்ம நம்பி முடிவு பண்ணி பெரியவாளை நமக்குள்ள வரிச்சுட்டா நம்ம என்ன மனசுல நினைக்கிறோம், நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்றத நம்ம சொல்லாமே அவரே புரிஞ்சுட்டு நம்ம தேவைகளை எல்லாமே நிறைவேற்றி வைப்பார். இதை நிறைய நான் சொல்லியிருக்கேன். இதுதான் யதார்த்தமான உண்மையும். அந்த மாதிரி ஒரு அனுகிரகம், ஒரு விஷயம் ஒருத்தர் பக்தருக்கு நடந்திருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு பதிவுல நம்ம பார்க்க போறோம். ஸ்ரீ மகா பெரியவா தஞ்சாவூர்ல கேம்ப் போட்டிருந்தா. தஞ்சாவூர்ல பங்காரு காமாட்சிக்கு ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவிலோட ட்ரஸ்டி நடராஜ சாஸ்திரிகள் மகா பெரியவாளோட அத்தியந்த பக்தர். பெரியவாளர்னா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப இஷ்டம். அவர் என்ன பண்ணார், பெரியவாளுக்கு எப்போ காஞ்சிபுரத்துக்கு போனாலும் பெரியவாளுக்கு திடீர்னு அவருக்கு என்ன ஆசை வந்ததுன்னா, ஒரு பன்னீர் ரோஜா பூ மாலை வாங்கிட்டு போய் பெரியவாளுக்கு சாத்திட்டு அதை அவர் பெரியவா தரிச்சுக்கிறத நம்ம கண்ணார பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு இந்த நடராஜ சாஸ்திரிகளுக்கு ரொம்ப ஆசை வந்துடுது. இதை நிறைவேற்றுறதுக்கான காலத்துக்காக காத்துட்டு இருந்தார். பெரியவா தஞ்சாவூர்ல கேம்ப் போட்டிருக்கா இல்லையா, இவருக்கு இந்த ஆசை வந்த உடனே என்ன பண்ணார், பெரியவாளே இந்த ஊர்ல கேம்ப் போட்டிருக்கா, நம்ம பன்னீர் ரோஜா பூ மாலையை ரெடி பண்ணி பெரியவா கிட்ட கொண்டு கொடுத்து தரிசனம் பண்ணி அதை நீங்க தரிச்சுக்குங்கோ அப்படின்னு பெரியவா கிட்ட சொல்லலாம் அப்படின்னு என்ன பண்ணார், கடகடன்னு பூக்கடைக்கு போனார். அங்கே வழக்கமாக பூ வாங்குற அந்த பூக்காரர்கிட்ட நல்லா ஃப்ரெஷ்ஷாக புது நல்ல ரோஜா பூவை எனக்கு மாலையாக தொடுத்து எனக்கு நீ நாளை கார்த்தால கொடுத்துடணும். நான் பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்கு போகிறேன். பெரியவா எங்கே கேம்ப் போட்டிருக்கா, கார்த்தால நான் இத்தனை மணிக்கு வருவேன், இத்தனை மணிக்கு எனக்கு மாலை ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த பூக்கடைக்காரர் சரின்னு சொல்லிட்டார். அடுத்த நாள் கார்த்தால இவருக்கு ராத்திரியெல்லாம் தூக்கமே வரல. பெரியவாளை தரிசனம் பண்ணணுமோன்னு எங்கேருந்து தூங்குறது, விடிய காலத்தால ஆச்சு. எழுந்துட்டார், அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சார். விறுவிறுன்னு ஆத்துக்காரிக்கிட்ட சொல்லிட்டு நான் போய் பூ மாலையை வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன் கிளம்பி நேராக பூக்கடைக்கு போனார். அங்கே பூக்கடைக்கு போனால் அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் என்ன ஆச்சுன்னா, பூக்கடைக்காரர்கிட்ட நான் சொன்ன மாலை எங்க ரெடி ஆயிடுதா அப்படின்னு கேட்கறச்ச பூக்கடைக்காரர் என்ன சொன்னார், சுவாமி கொஞ்சம் மன்னிச்சிருங்கோ, இன்னும் கடைக்கு வர வேண்டிய பூவெல்லாம் வரவே இல்லை, வந்துன்னு இருக்கு. வந்த உடனே முதல்ல உங்களுக்கு நான் ரோஜா பூ மாலை ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் மீதி எல்லாமே நான் பார்க்குறேன், அடுத்த வியாபாரமே அப்புறம் தான், அதனால உங்களுக்கு முதல்ல ரெடி பண்ணுறதுல சித்த நாழி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அந்த பூக்கடைக்காரர் சொன்னார். இவருக்கு சரி எப்படியோ பெரியவாளுக்கு மாலை வேணும் அப்படின்ட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணார். பூ வந்தது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பஞ்சு மாதிரி இதழ்கள் இருக்கிற பூவெல்லாம் எடுத்து தேர்ந்தெடுத்து அழகான மாலை, ரொம்ப ஜம்முன்னு வாசனை கமகமகமன்னு இருக்கு, ரொம்ப ஜம்முன்னு ஒரு மாலையை ரெடி பண்ணிட்டார். பூ மாலையை வாங்கிட்டு நேராக பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்கு பெரியவா எங்கே கேம்ப் போட்டிருக்காளோ அந்த இடத்துக்கு கிளம்பி போனார். அந்த இடத்துக்கு போனால் அந்த இடத்துல இன்னொரு ட்விஸ்ட்டு. சாமானியத்தில் பெரியவா தன்னோட பக்தர்கள் தன் மேலே எப்படி பக்தி வச்சுட்டு இருக்கா அப்படின்றத டக்குன்னு நடராஜ சாஸ்திரிகளுக்கு அபார பக்தி அப்படின்னு சொல்லிட்டா என்ன இருக்கு, அவரோட பக்தியை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் இல்லையா, அவரோட ஆசையை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். பெரியவா அங்கே போனால் அங்கே இன்னொரு ட்விஸ்ட்டு என்னன்னா, உள்ள போறார். அந்த கேம்ப் போட்டிருக்க இடத்துல அந்த சிப்பந்தி சொல்றார், நமஸ்காரம் மாமா, பெரியவாளை தரிசனம் பண்ண வந்திருக்கேளா? ஆமா, இதோ பாருங்க ஃப்ரெஷ்ஷா பண்ணி ரோஜாப்பூ மாலை வாங்கிட்டு வந்திருக்கேன், பெரியவாளுக்கு கொடுக்கணும், அவர் அதை சூடிக்கணும், நான் பார்த்து சந்தோஷப்படணும். அப்ப சிப்பந்தி சொல்ற, மன்னிச்சிடுங்கோ, கால தாமதம் ஆயிடுத்து, பெரியவா இவ்வளோ நாள் எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்தாமாம்மா, இப்போதான் எல்லாம் முடிச்சுட்டு விசிராந்திக்காக உள்ள போயிருக்கா, திரும்ப பெரியவா இப்ப வெளியில வர்றதுன்றது கொஞ்சம் சிரமம் அப்படின்னு அந்த சிப்பந்தி சொன்னார். அடுத்த ட்விஸ்ட் ஆச்சா, இவருக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது. ஆச்சுன்னு காத்துண்டு இந்த மாலையை வாங்கிட்டு இவருக்கு தரிசனம் பண்ணலாம்னா இப்படி இந்த மாதிரி இவர் போய் விசிராந்திக்கு உட்காந்துட்டாரு. சரி பெரியவா எப்போ வெளியில வருவா அப்படின்னு கேட்டார். இன்னைக்கு ஆகிற காரியம் இல்லை மாமா, அது நாளைக்கு தான் பெரியவா திரும்ப தரிசனத்துக்கு வருவா அப்படின்னு சிப்பந்தி சொல்லிட்டார். அப்புறம் என்ன பண்ண முடியும், மாலையை எடுத்துட்டார், நேரம் ஆத்துக்கு வந்தார். ஆத்துக்காரி கேட்டா, என்னென்ன இது, மாலையை எடுத்துட்டு பெரியவாளை தரிசனம் பண்ண போகாம நீங்க பாட்டுக்கு ஆத்துக்கு வந்துட்டேள் அப்படின்னு. அப்போ இவர் என்ன சொன்னார், நடந்ததெல்லாம் சொன்னார். பூக்கடையில் நாழி எடுத்து இருந்தாலும் நான் பூ மாலையை வாங்கிட்டு பெரியவாளை தரிசனம் பண்ண போனேன், பெரியவா விசிராந்திக்கு போயிட்டார், என்னால் தரிசனம் பண்ண முடியலடி, அதனால நான் மாலையை ஆத்துக்கு எடுத்துன்னு வந்துட்டேன்
அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு அன்னைக்கு குறுகி சொன்னார் அந்த மாமா. அப்போ வாத்துக்காரி அந்த மாமி சொல்றா, அதனால என்னன்னா நம்ம பாத்துல தான் பங்காரு காமாட்சி படம் இருக்கணும், அம்பாளுக்கு சாத்துற மாலை ஆச்சாரியருக்கு சாத்தினா மாதிரி தானே, எதுக்கு இப்ப இந்த பன்னீர் ரோஜா பூ மாலை வந்து இதுவாயிடுத்து, நீங்க ஏன் கவலைப்படுறேன், அம்பாளுக்கு சாத்திடுங்க அப்படின்னு மாமி சொன்னா. நோ, அதெல்லாம் முடியவே முடியாது, நான் என் தெய்வத்துக்காக பெரியவாளுக்காக வாங்கின மாலடி இது, அம்பாளுக்கெல்லாம் சாத்தின்னு இருக்க மாட்டேன், இது பெரியவாளுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாலையை பூஜை ரூம்ல இருக்கிற ஒரு ஆணியில மாட்டிட்டார். இதுல பொதுவா என்ன விசேஷம் அப்படின்னா, பன்னீர் ரோஜா பூ மாலையா தொடுக்கும் போது இதழ்கள் வந்து ரொம்ப கீழே உதிர்ந்து போயிடும், ரொம்ப மென்மையான இதழ்கள் டக்கு டக்குன்னு உதிர்ந்துரும். ஆனா அவர் அன்னைக்கு வாங்கி மாட்டி வச்ச மாலையில ஒரு இதழ் கூட உதிரவே இல்லை, அப்படியே நெருக்கமா அடர்த்தியா கட்டி அங்க சாத்தி இருந்தது. இவர் காமாட்சிக்கு மாட்டேன்ட்டார், காமாட்சிக்கு சாத்த மாட்டேன், பெரியவாளுக்கு தான் அப்படின்னு ஆணியில மாட்டி வச்சுட்டாரா. அன்னைக்கு ராத்திரி ஓடித்து, பெரியவாளுக்கு மாலையை கொடுக்க முடியலையே, பெரியவாளுக்கு மாலை கொடுக்க முடியல, அவருக்கு ஒரே ஆதங்கம். அப்போ என்ன பண்ணார், ஒய்ஃப் கிட்ட, ஆத்து மாமி கிட்ட, இங்க பாருடி, பெரியவாளுக்கு இன்னைக்கு நான் மாலை சாத்தணும்னு நினைச்சேன், என்னால பண்ண முடியல, இதுக்கு பிராயச்சித்தமா ஒரு வெள்ளி கிண்ணத்தை நாளைக்கு பெரியவாளுக்கு நான் சமர்ப்பணம் பண்ணிடுவேன் அப்படின்னு ஆத்துக்காரி கிட்ட சொன்னார். தன் மனசுல தானும் சங்கல்பம் பண்ணிட்ட. ராத்திரி படுத்து எழுந்தார். அடுத்த நாள் கார்த்தால பொழுது விடிஞ்சது, எழுந்தார், அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சார். நடராஜ சாஸ்திரிகள் இருக்கிற அந்த தெரு வந்து ஒரே பரபரப்பா எங்கேன்னு இருக்கு, எல்லாரும் இங்கே போறா அங்க வரா, ஒரே பரபரப்பா. இவருக்கு ஒண்ணுமே புரியல. ஆத்து வாசல்ல போய் அங்க இருக்கிற போற வர்றவா கிட்ட, என்னங்கானோ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டார். பெரியவா இந்த பக்கம் வராமாமா அப்படின்னா. அவ்வளவுதான், தலைக்கால் புரியல. பெரியவா வராளா, நம்ம தேடி போற பரம்பரை இன்னைக்கு நம்ம தெரு வழியாவே வராளே அப்படின்ட்டு இவர் அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுட்டு பெரியவாளை தரிசனம் பண்றதுக்காக ரெடி ஆகுறார். பெரியவா அங்கேருந்து வரா. பெரியவா எப்படி வரா, நடந்து வரா. பின்னாடி சிஷ்யாலாம் ஓடி வரா. ஏன்னா பெரியவா எப்படி நடப்பா, இப்படின்றதுக்குள்ள காற்று வேகமா நடந்து வருவா. பெரியவா அவ்வளவு வேகமா நடந்து வரா, சிஷ்யாலாம் பின்னாடி ஓடி வரா. நடராஜ சாஸ்திரிகள் ஆத்து வாசல்ல வந்து பெரியவா ஒரு நிமிஷம் அப்படியே நிக்கிறா. திரும்பி நடராஜ சாஸ்திரிகள் ஆத்து உள்ள பாக்குறா. கடகடகடன்னு உள்ள போறா. பூஜை ரூம்ல ஆணில மாட்டி இருக்கிற அந்த ரோஜா பூ மாலையை எடுத்து பெரியவா தன் கழுத்துல தானே போட்டுக்கிறா. நடராஜ சாஸ்திரிகளுக்கும் அந்த மாமிக்கும் ஒண்ணுமே புரியல. அவருக்கு கண்ணுல தண்ணி கொட்டுறது. பெரியவா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கேள், என்னடா இது, எனக்கு தானே வாங்கி வச்சிருந்த, காமாட்சிக்கு சாத்துன்னு உங்க ஆத்து மாமி சொன்னா, சாத்தினியா நீ, எனக்குன்னு தானே ஆணில மாட்டி வச்சுட்ட, நானே எடுத்துட்டேன், இப்ப நோக்கு சந்தோஷமானோ அப்படின்னு பெரியவா கேட்டா. இது சொல்லணுமா, இது ஒரு எப்பேற்பட்ட ஆனந்தம்ன்றத சொல்லணுமா. அந்த மாலையை பெரியவா போட்டுட்ட உடனே பாருங்கோ, அன்னைக்கு காத்தால கட்டின மாலை மாதிரியே அந்த பூவெல்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா, வாடலை, இலைகள் இதழ்கள் எதுவுமே உதிரல, அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருந்தது. பெரியவா அந்த மாலையை கழுத்துல போட்டுன்ட்டு வெளியில வந்தா. வந்துட்டு சட்டுன்னு அப்பதான் ஞாபகம் வந்தா மாதிரி நடராஜ சாஸ்திரிகள்கிட்ட, ஆமா எனக்கு ஒரு வெள்ளிக்கிண்ணம் கொடுக்குறேன்னு நேற்றுக்கு நீ சொன்னியோன்னோ, வெள்ளிக்கிண்ணம் எங்கடா அப்படின்னு கேட்டார். இவர் தான் கை பரபரப்புல விட்டுட்டாரு. உடனே ஓடி போய், பெரியவா இந்தாங்க உங்களுக்கு தான் இந்த வெள்ளிக்கிண்ணம்னு பூஜை அறையில இருந்த வெள்ளிக்கிண்ணத்தை கொண்டு வந்து அந்த பரபிரம்மத்துக்கிட்ட கொடுத்து சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி, எப்பேற்பட்ட அனுகிரகம், நான் நேத்திக்கு வாங்கி வச்சிருந்த மாலையிலேருந்து ஒரு இதழ் விழாம அப்படியே ஃப்ரெஷ்ஷா புதுசா வச்சிருந்து இன்னைக்கு தானே தேடி வந்து, எப்படி தேடி வந்து அந்த மாலையை தன் கையால தானே எடுத்து சாத்திண்டு வெள்ளிக்கிண்ணத்தையும் எனக்கு கொடுக்குறேன்னு சொன்னீங்க அப்படின்னு அந்த அன்பையும் வெளிப்படுத்தி அனுகிரகம் பண்ணிட்டு ஒரு பரம்பொருள் அங்கேருந்து கிளம்புறது அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? இதோட வரிகளை தான் நான் ஆரம்பத்துல சொன்னேன். எங்கெங்கோ தேடி எண்ணில் உனை கண்டு கொண்டேன் எம் பெரியவா அப்படின்னா எனக்குள்ள நீங்க இருக்கேள் அப்படின்றத நம்பி அந்த மாமாக்குள்ள பெரியவா இருக்கா. அவர் நம்பினார், பெரியவா வந்தா, வாங்கிண்டா, எல்லாத்தையும் அந்த மாலையை எடுத்துண்டா, அவருக்கு அனுகிரகம் பண்ணா, வேக வேகமா நடந்து முகாமுக்கு போயிட்டா. இது மாதிரி பிளஸிங், இது மாதிரி ஒரு அனுகிரகம்லாம் இப்பவும் நிறைய பேருக்கு எல்லாருக்குமே நடந்துட்டு இருக்கு. ஒரே ஒரு விஷயம், பெரியவாளை எங்கெங்கயோ போய் தேடாதே பகவானை, நமக்குள்ள அந்தராத்மால நம்மளோட ஆத்மாவா பகவான் இருக்கா அப்படின்றத நம்ம ஸ்வீகரிச்சுண்டு நம்ம அந்த ஸ்துதியோட அந்த ஒரு புத்தியோட நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், தாராளமா நம்பாத்து வாசல பெரியவா வந்து நிப்பா. இது சத்தியம். இது மாதிரி இன்னும் நிறைய அனுகிரகங்களோட சந்திப்போம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஸ்ரீ மகா பெரியவா சரணம். हर हर शंकर जय जय शंकर, हर हर शंकर जय जय शंकर, शंभो शंकर सांब सदा शिव, शंभो शंकर सांब सदा शिव, प्रदोष शंकर प्रत्यक्ष शंकर,